5 மணிக்கு படுத்திருப்பேன். ம். 5 மணிக்கு எந்திரிக்கலாம் வந்து 5:15க்குள்ள எந்திரிக்கலாம். தட்டி எப்பா ஓட போல பார்ப்போம். அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, படிக்கல. ஆ, ஓகே. அது வந்து படிக்கலனா கூட ஆ. அவங்க தட்டி எழுப்பி விட்டு ஓட போல ஓட பாப்பா அப்படிம்பாங்க. ஓ! ஒரு சமயம் நீர் தண்ணி ஊத்துருவாங்க. அதாவது நீர் தண்ணினா நீங்க தெரியுது. பழைய நைட்டே தண்ணி. சாதத்துல ஆமா தண்ணி ஊத்தி சாதம் வச்சு தண்ணி ஊத்தி மிஞ்சின வச்சிருப்பாங்களா? சாதத்துல. ஆமா அதில ம். உப்பு போட்டு தந்துருவாங்க. ஒரு ம். சொம்பு நிறைய. ம். ம். அத குடிச்சு தான் நான் ஓட போவேன். ம். ம். ஓட போயிட்டு வருவேன். எங்க அம்மா இருக்க மாட்டாங்க. ஓ! அவங்க வேலைக்கு போயிருவாங்க. ஓ! ஆனா ஓகே. போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க? உங்களுக்காக அத ஆமா ரெடி. ஆ. அதே சாதம் தான். அதில சாதத்த எடுத்து வச்சிருக்கேன். பழைய சாதம் இருக்கும். ஓகே. அது கூட கொஞ்சம் கருவாடு பொரிச்சு வச்சிருப்பாங்க. ஆ. கொஞ்சம் கருப்பட்டி எடுத்து வச்சுட்டு போயிருவாங்க. ம். ம். இதான் என்னோட காலையில சாப்பாடு. சாப்பாடு. நான் வந்து அது 16, 17 வயசு வரைக்கும் அதான் என்னோட ஃபுட்டு. ஓகே, ஓகே. அதே மாரி மதியத்துக்கு சாப்பிட போறப்போ ஆ. ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும் அப்பவே. ஓகே. இந்த டிஃபன் பாக்ஸ்னாக்கி நீங்க இவ்வளோ தான் இப்போ வச்சிருக்காங்க. ஆ, ஆ. என் டிஃபன் பாக்ஸ் அளவே பெருசா இருக்கும். ஓ! அதில சாப்பாடு போட்டு சின்ன இதில ம். ஏதாவது துவையல் ஏதாவது அரைச்சு உள்ள போட்டு போயிருவாங்க. ஓகே. அப்புறம் ஈவினிங் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பயிர் இருக்கும். ஓகே. உளுந்தோ, பாசிப்பருப்போ, ஓ! உங்களுக்கு ஏத்த மாரி. தட்டைப்பயிரோ, ஆ. கொண்டக்கடலையோ ஏதாவது அவிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, ஓகே. வந்தோடனே சாப்பிட்டுட்டு ம். அதே மாரி நான் ஓட போயிருவேன். ஓ! கரெக்ட்டா 7:30, 8 மணிக்கு 8 மணிக்கு வருவேன். நல்லா சுட சுட சாதம் வச்சிருப்பாங்க. ஓ! நைட்டு தான் நைஸ். சூடான சாப்பாடு எங்க அம்மா வச்சு வச்சிருப்பாங்க. ம். அதுக்கு என்னது இருக்குன்னுலாம் தெரியாது. ம். இருக்கும். சூடா சாப்பாடு இருக்கும். ஓகே. ஏன்னா அவங்களோட ஒ அ வேலை அப்படி இருக்கும் எங்க அம்மா. ஓகே, ஓகே, ஓகே. அந்த அத அந்த பாட்டு வந்தோனே எனக்கு வந்து அந்த நினைவுகள் தான் வந்தது. அந்த பாடுறப்போ. ஓகே. அவங்க இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா ஒரு அதாவது இன்னும் ஒரு மனநிறைவு இந்த இந்த கிடைச்சிருக்கும்ல. இது இல்ல. எங்க அம்மா இப்ப வந்து நான் நல்லா இருக்க டைம்ல எங்க அம்மா இல்லன்னு சொல்லி நான் எப்பவுமே வருத்தப்பட சொல்லுவேன். நான் ஒரு ஆ. திருநெல்வேலில ஒரு வீடு வாங்குறப்பவே எங்க அம்மா இல்லாதது கஷ்டமா தான் இருந்தது.